சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இன்னைக்கு? கடந்த அக்டோபர் 21க்கு அப்புறம் வாழ்க்கையில் 2 செக்டார் நமக்கு இன்றியமையாத முக்கியமான எவர்கிரீன் செக்டார் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் டைட்டன், சென்கோ, தங்கமயில், கல்யாண் ஜுவல்லரி இதெல்லாம் நல்ல ஒரு அபார வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு. காரணம், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல்? ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர். பிஇ பார்க்கணும், கம்பெனியுடைய கேபிட்டலைசேஷன் பார்க்கணும், ப்ரமோட்டர்ஸ் பார்க்கணும், அது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கறதான்னு பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸுக்கு அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கா, சேல்ஸ் growth இருக்கா, ரெவன்யூ growth இருக்கா. பட் ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த ஆவரேஜ்ங்கிற ஒரு 40,000 ஸ்டாக் இருக்கு. அதில் நல்ல ஸ்டாக்கை எப்படி போய் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனா, 1 லட்ச ரூபாய் 4 செக்டாரு 4 ஸ்டாக்ல செலக்ட் பண்ணும்போது 25, 25, 25ன்னு பண்றேன். ரெக்கார்டு வில் ஸ்பீக். ரெக்கார்டு வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்னைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த 4-5 செக்டார் மட்டும், இந்த 2 செக்டாரில் 4 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. மீதி எல்லாமே ரெட். மணி மேனேஜ்மெண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். டைம் மேனேஜ்மெண்ட் அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸ்மால் டிராப்ஸ் கம்ஸ் டு an ocean. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் விஸ்வநாதன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அப்துல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வெரி ஹாப்பி. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட்ஜெட்டில் சார் 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, கோல்டுக்கு இம்போர்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் கோல்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் டைட்டன், சென்கோ, தங்கமயில், கல்யாண் ஜுவல்லரி இதெல்லாம் நல்ல ஒரு அபார வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. ஓகே. காரணம், எக்ஸைஸ் டியூட்டியை மினிமைஸ் பண்ணதுனால. ரெண்டாவது, அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு பாசிட்டிவான நியூஸுங்கிறதுனால தான் ஐடிசி மாதிரி கன்சூமர் குட்ஸு, ஐடிசி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, M&M, டிராக்டர் மேனுஃபேக்சர் இதெல்லாம் கொஞ்சம் அப்டெண்டுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதனால் பட்ஜெட்டில் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டு. இதை வச்சு நம்ம ட்ரெண்டு பேசிஸில் பார்த்தோம்னா ப்ரெசண்ட் ட்ரெண்டில் இதெல்லாம் கொஞ்சம் அப் மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே. பட் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அட் ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்ஷன்னு ஒன்று வரும், ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். வி கான்ட் ரூல்ட் அவுட். ஓகே. அதனால் இப்போ S&Pல இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருக்குங்கிறது ஓரளவுக்கு ட்ரெண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கையில் வச்சுருந்தா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இது அட்வைசபிள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியான கேள்வி. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 1 lakh ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும். அந்த பணம் உங்களுக்கு ஒன்று இப்போதைக்கு தேவையில்லாத உபரி அமௌண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலையும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டோ, கடன் வாங்கியோ அல்லது வேறு தேவைக்கு வச்சுருக்க பணத்தை எடுத்து ட்ரேடிங்கோ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, தட் இஸ் அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சு தான் பண்ணணும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 1 lakhக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 1 lakh அப்படியே ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிஃபோர் தட் டைவர்சிஃபைட் பண்ணணும். டைவர்சிஃபைட் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, 1 lakh இருக்குது, 4 செக்டாரை செலக்ட் பண்ணணும். அந்த 4 செக்டாரில் 4 ஸ்டாக்ஸ் ஷுட் பி செலக்டட். அந்த ஸ்டாக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, தட் ஷுட் பி ஃபண்டமெண்டல் ஓரியன்டாக இருக்கணும். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல்? ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். சில ஸ்டாக் வந்து நல்ல கேபிட்டலைசேஷனில் இருக்கும், சில வந்து டிவிடெண்ட் ஈல்டடாக இருக்கும். அப்போ நம்ம இதை போய் எப்படி செலக்ட் பண்ணுறது? 40,000 ஸ்டாக் இருக்குது, அதில் நல்ல ஸ்டாக்கை எப்படி போய் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனா சில பேராமீட்டர்ஸ், க்ரைட்டீரியா இருக்குது. அப்படியெல்லாம் என்ன? ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுற போது இப்போ 1 lakhக்கு நீங்கள் 4 ஸ்டாக்கு 4 செக்டாரில் எது குட் ஸ்டாக்குங்கிறத பண்ணுறோன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த குட் ஸ்டாக்கை ஹவு கேன் யூ செலக்ட் அப்படின்னா, பிஇ ரேஷியோ பார்க்கணும். நான் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பாசிட்டிவாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நான்
எதுவாக இருந்தாலும் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேட் ஆர் ஷார்ட் டைம் கைண்ட்லி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கலந்து ஆலோசித்து நீங்கள் முதலீடு செய்வது என்பது உங்களுடைய பணத்திற்கு ஆரோக்கியம். 1 லட்ச ரூபாயை 4 செக்டாரு 4 ஸ்டாக்கில் செலக்ட் பண்ணும்போது 25 பண்ணுறீங்க. அப்படி பண்ணுற போது மார்க்கெட் சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு 3 ஸ்டாக் 3 செக்டார் நல்லாயிருக்கும், ஒரு செக்டார் வீக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக்ன்ற போது 4மே பாசிட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் இந்த 3 செக்டாரில் இருக்கிற ப்ராஃபிட்டு அந்த செக்டாரில் செலக்ட் பண்ண ஸ்டாக்கினுடைய லாஸை பேலன்ஸ் பண்ணும். தட் இஸ் பேலன்சிங். இப்போ 1 லட்ச ரூபா இருக்குன்னா உங்களுக்கு 1.10 1.15 இருக்குங்கிற போது அப்போ அந்த செக்டார் வீக்காக இருக்கிற போது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இது நமக்கு ப்ராஃபிட் பண்ணுது. ஆனால் ஒரே செக்டாரில் பண்ணி அந்த செக்டாரு அந்த ஸ்டாக்கு வீக் ஆச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய கேபிட்டல் எரோஷனுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கைண்ட்லி ஆஸ்க் யுவர் அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுண்டு ஃபண்டமெண்டலாக பார்க்கணும். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் அப்படின்னா பிஇ பார்க்கணும், கம்பெனியினுடைய கேபிட்டலைசேஷன் பார்க்கணும், கம்பெனியினுடைய ப்ரமோட்டர்ஸ் பார்க்கணும், அது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கறதான்னு பார்க்கணும், குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸுக்கு அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு, ஓகே, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கா, சேல்ஸ் க்ரோத் இருக்கா, ரெவன்யூ க்ரோத் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு சிஐஜிஆரையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிஃபோர் தட் ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணிட்டா அது விலை ஏறுறதுன்னு நினச்சின்னு போய் அது மறுபடியும் விற்றுட்டு வாங்கிக்கலாங்கிறது போய் தொடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணிட்டா அது இறங்கினாலும் ஏறினாலும் சரி, நீங்கள் நல்ல செலக்டிவ் ஸ்டாக் தானே பண்ணியிருக்கீங்க, இந்த பேராமீட்டரில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு பண்ணியிருக்கிற போது ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணணும். பட் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிற சேலரியை வந்து இந்த பார்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களால வந்து டிசைட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த சேலரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஐடியா வந்து இப்போ நிறைய பேர்ட்டு இல்லை. ஸோ ஒரு சேலரி மேனேஜ்மெண்ட் ஐடியான்னு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எய்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடு டிசிப்ளின். ஒரு ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும். மணி மேனேஜ்மெண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், டைம் மேனேஜ்மெண்ட் அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இது ரெண்டையும் நம்ம பார்த்து பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான ட்ரேடு. இப்போது நியூ கமர்ஸு, யங் ஜாப்ஸ், இவங்களாம் யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் ஒரு ஏர்னிங்ஸில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சாக்கா இப்போ நிறைய சிஸ்டம் இருக்குது. எஸ்ஐபி இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். என்னால் மாதத்தில் ஒரு 2000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும்னா எய்தர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் அந்த டீலர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க, அல்லது இந்த மாதிரி ஸ்டாக்கில் டைரெக்டாக பண்ணணுன்னா ரெகுலர் பேசிஸில் இருக்குது. நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கோ அதில் எஸ்ஐபின்னு இருக்கும். அதில் எஸ்ஐபியில் போய் உங்களுக்கு என்ன ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ரிசல்ட் ஓரியன்டட் அண்டு டிவிடெண்ட் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு இந்த ஒரு ஸ்டாக்குனா ஒரு ஸ்டாக்கு மாதம் 5000னா அந்த ஒரு ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ பண்ணுற போது அதனுடைய க்ரோத் அவுட்புட் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும், ஏர்னிங்ஸும் நல்லாயிருக்கும், சேவிங்ஸும் ஒரு மெத்தடு ஒரு நல்லது. ஒரு டிஃபன் காப்பி ரேஞ்சுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 2000 எவ்வளோ முடியறதோ உங்களால் சேவ் பண்ண முடியும். அதை எஸ்ஐபியாக வச்சுட்டு பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத விடவோ அல்லது இது வந்து பணம் சேர்ந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ டேக்ஸ் டைம். அதே மாதிரி கையில் இருக்கிற பணத்தையும் வீண் பண்ணக்கூடாது. ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டி வரணும். ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஏன் ஓஷன், சிறுதுளி பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு சேர்த்துற போது வேறு ஏதோ ஒரு தேவைகளுக்கு அது ஒரு ஜென்யூனாக இருக்கும். அது மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்க்குறோம், இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க ஒன்று, மறுபடியும் 90 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 150 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்போ ஆவரேஜாக பார்க்குறோம் அதனுடைய காஸ்ட்டு 90 ரூபா 95 ரூபா தான் இருக்கும். அப்போ அந்த டேட்டில் அட் த டைம் ஆஃப் நீங்கள் எப்போ பண்ணணுங்கிற போது அது 150 ரூபாய்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ பை மேக்கிங் ஆவரேஜ் எஸ்ஐபி இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஸோ வந்து பிகினர்ஸுக்கு வந்து எஸ்ஐபிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போ எல்லாருமே அதை விரும்புகிறாங்க. எஸ்ஐபி ரிஸ்க் இல்லை. ரிஸ்க்குனா ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, ரிவார்டு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்குது. சப்ஜெக்ட் டு மார்க்கெட்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஆவரேஜுங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துடுது பார்த்தீங்களா, அதனால் அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ செக்டார் வைஸுங்கிறது மை பர்சனல் வியூ. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பேண்டமிக் இருந்தது. பேண்டமிக் இருந்தபோது எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆன சூழ்நிலை, வீட்டில் முடங்கி கிடந்தோம். அப்போது பேங்க்குக்கு போக முடியாது, பஸ்ஸு ஓடாது, ட்ரெயின் ஓடலை, எல்லா செக்டாருமே அப்படியே அமைதியாக ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது.
வாழ்க்கையில் 2 செக்டார் நமக்கு இன்றியமையாத முக்கியமான எவர்கிரீன் செக்டார் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபார்மா செக்டார் ஒன்று, எஃப்எம்சிஜி செக்டார். ஓகே. சப்பாத்தி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? எஃப்எம்சிஜியில் ஐடிசி வருது. ஓகே. சோப்பு போடாமல் குளிக்க முடியுமா? ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. குழந்தைகளுக்கு பால் பவுடர் வாங்கி தராமல் இருக்க முடியுமா? நெஸ்லே இருக்குது. கோவிட் டயத்தில் மெடிக்கல் ஷாப் திறந்துருந்தது. ஸோ ஃபார்மா செக்டாரும் எவர்கிரீன் செக்டார். மனுஷனுக்கு வாழ்க்கையில் 2ம் அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு துறைன்னு என்னுடைய கருப்பு. ஏன்னா பேண்டமிக் காலத்திலே 2ம் நல்லா இயங்கிட்டு இருந்தது. எவர்கிரீன் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வேணால் போய் பாருங்க. அந்த ரிசல்ட் டிக்ளேர் அன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கினான். அந்த அன்றைக்கி ஒரு 2-3-4 ஸ்டாக்கு என்ன கேட்டாலும் சன் ஃபார்மா, ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருந்தது. ரெக்கார்டு வில் ஸ்பீக். ரெக்கார்டு வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த 4-5 செக்டார் மட்டும், இந்த 2 செக்டாரில் 4 ஸ்டாக்ஸ் தான் இருந்தது, மீதி எல்லாமே ரெட்டு. ஸோ எவர்கிரீன் செக்டார் ஃபார்மா அண்டு எஃப்எம்சிஜிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம். சார், இப்போ நீங்கள் எவர்கிரீன் செக்டார்னு சொல்கிறீங்க, அந்த எவர்கிரீன் செக்டாரில் ப்ராஃபிட்ஸ் நல்லா ஏர்ன் பண்ண முடியுங்களா? ப்ராஃபிட் மீன்ஸு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மோர் தென் 5 இயர்ஸ். ஓகே சார். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா 1 to 3 இயர்ஸ். அப்போது நீங்கள் என்ட்ரி லெவல் ஷுட் பி கரெக்டாக இருக்கணும். என்ட்ரி கரெக்டாக இருந்தால் நல்ல அந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து நல்ல இந்த 2 செக்டாரையே நான் சொல்லேன், இந்த 2 செக்டார்லேயே நிறையா இருக்குது. இப்போ ஃபார்மா செக்டார்னால் நாட்கோ ஃபார்மா இருக்குது, சிப்லா இருக்குது, சன் ஃபார்மா இருக்குது, ஜைடஸ் லைஃப் இருக்குது. இதில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பேராமீட்டர் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஏன் லாபம் கிடைக்காது? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் ஓவராலாக இந்த இயர்லி க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ டிஃபென்ஸ் செக்டாரும் ரயில்வே செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹையில் இருக்குது. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி எவர்கிரீன் செக்டார்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அதுக்கான காரணம் என்ன சார்? ஜென்ரலாக ஒரு நேஷனுக்கு வந்து இராணுவம் வந்து முக்கியமான துறை. ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுப்பாங்க. நம்மளை பாதுகாக்கிறதே இராணுவம் தான். ஒன்று. ரயில்வே செக்டார் அப்படின்னு கேட்டேன்னாக்கா வந்தே பாரத் மாதிரி புதுசாக ட்ரெயின்ஸ் விட்றாங்க, நிறையா நியூ ட்ரெயின்ஸு. அப்போ பார்க்குற போது நிறைய டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால இந்த செக்டார்லாம் எப்போ ஏறித்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த அக்டோபர் 23க்கு அப்புறம் தான். ஓகே ஓகே. கடந்த அக்டோபர் 23க்கு அப்புறம் ஏறிது. அப்போது பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஸ்டாக்கெல்லாம் நாட் ஒன்லி திஸ் எல்லாமே ஓரளவுக்கு அப்ட்ரெண்டாக தான் இருக்குது. பெல்லு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். பெல்லுன்னு ஒரு ஸ்டாக்கு 2018 400 ரூபா 404 ரூபா பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 72 ரூபாய்க்கு வந்தது. எகைன் இப்போது 300 சில்லற ரூபாவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போது கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக் ஏறும். பட் ஆல்வேஸ் எவர்கிரீன் செக்டார்ங்கிறது நான் சொன்ன 2. பட் இப்போ இது வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். ட்ரெண்டுலேயே 2 ட்ரெண்டு இருக்குது. ஒன்று சீசனல் ட்ரெண்டு, ஒன்று நியூஸ் பேசிஸ் ட்ரெண்டு. ஓகே. சீசனல் ட்ரெண்டுனா என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஐஎம்டி ரிப்போர்ட்டுன்னு மழை நல்லா வரும், பிரகாசமாக இருக்கும்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறும், டிராக்டர் ஸ்டாக்ஸ் ஏறும். ஓகே. நியூஸ் பேசிஸ் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். அது அந்த நியூஸ் பேஸோடு முடிச்சுட்டு அப்படியே விட்டுடும். தீபாவளி பொங்கல்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ் ஏறும். ஸ்கூல் திறந்துருக்கு அப்படின்னா நோட் புக்ஸு, ஷூ சைஸ்லாம், பேட்டா, இந்த மாதிரி டிஎன்பிஎல், இந்த மாதிரி ஐடிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறதுக்கு சான்சஸ் உண்டு. இதெல்லாம் வந்து சீசனல் ஸ்டாக்ஸ். அதனால் என்னுடைய பார்வையில் எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா எந்த காலத்துலேயுமே எவர்கிரீன் ஸ்டாக்ஸ். ஓகே சார். மீதியெல்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்.